என்னடி நானும் பாத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் விட்டு ரொம்ப தான் பேசுற. உங்களால என்ன அடிக்க மட்டும் தான் முடியும், அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஏங்க, நம்ம தனி கொடுத்துட்டு போயிடலாங்க. தனி கொடுத்துன போலாமா? என்னடி சொல்ற? எனக்கு உங்க அம்மா அப்பா கூட செட் ஆகலங்க. செட் ஆகலனா என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். அதை விட்டு நீ பாட்டுக்கு போலாங்கற. எனக்கு அவங்க கூட இருக்க பிடிக்கல. ஏய், அவங்க அப்படி என்னடி பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? நீங்க இருக்கும்போது அவங்க நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. நீங்க ஆபீஸ் போனோன்னு அவங்க என்கிட்ட ராட்சசியமா நடந்துக்கிறாங்க. என்ன வீட்டு வேலையில இருந்து கிச்சன் வேலை, துணி துவைக்கிறது, ஏன் கேவலம் கக்கூஸ் கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் என்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மாக்கு நான் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா உட்கார்ந்துட கூடாது, உடனே அடுத்த வேலையை சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க மட்டும் நிம்மதியா உட்கார்ந்து டிவி சீரியல் பாத்துட்டு இருப்பாங்க. ஏய், உனக்கு அவங்க டிவி சீரியல் பார்க்க தான் பிரச்சனையா? அவங்க டிவி சீரியல் பார்க்கட்டும், எதை வேணா பாத்துட்டு போட்டோம், எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு மனுஷன் தனியா உட்கார்ந்து கஷ்டப்படுறாளே, ஒரு பேச்சுக்காவது உங்க அம்மா அப்பா வாயில இருந்து மகா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு வருதா? அதெல்லாம் எதுவும் வராது. அது மட்டும் இல்ல, நீங்க வீட்ல இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற மரியாதை நீங்க ஆபீஸ் போயிட்டா எனக்கு கிடைக்கிறது இல்ல. அதான் என்னோட பெரிய பிரச்சனையே. உங்க வீட்ல வேலை செய்யறதே என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்களா? ஏய், அவங்க வயசானவங்கடி, அவங்க பேசலாம் ஒரு பேச்சா எடுத்துட்டு இருக்க. அப்படியா? அப்பன்னா அவங்கள வயசானவங்க மாதிரி நடந்துக்க சொல்லணும். இதுவே எங்க வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு நான் இருக்கும்போது உங்களை ராஜா மாதிரியும், நான் இல்லாத போது உங்களை கக்கூஸ் கலவை விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்த ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னியா? என்னடி நானும் பாத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் விட்டு ரொம்ப தான் பேசுற. என்ன? உங்களால என்ன அடிக்க மட்டும் தான் முடியும், அதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. மகா, சாரி மகா, தெரியாம அடிச்சிட்டேன். உன்னை அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என் சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் நீ சொல்றதை கேப்பனா இல்ல அவங்க சொல்றதை கேப்பனா? இதுவே இந்த சண்டை நடக்கிறப்ப மட்டும் அவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், ஒண்ணு அவங்க இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நீ இந்த வீட்டுல இருக்கணும் சொல்லிருப்பாங்க. நான் யார் பக்கம் நிப்பேன்? நீயே சொல்ல. நீ கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு பைய எடுத்துட்டு போயிடுவ. அவங்க என்ன முதியோரத்துல சேர்த்து விடு, இல்லன்னா அவளை வீட்டு விட்டு வெளில போக சொல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க ரெண்டு பேருமே இல்லாம பண்ண ரோட்ல தான் நிக்கணும் மகா. இங்க பாரு, நான் அவங்க கிட்ட ஒரு தடவை பேசி பாக்குறேன். அப்போ உங்க